சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வருவாய்த்துறை அதிகாரிகளை செயல் நடுவர்களாக நியமித்து தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அதன்படி மாவட்ட கலெக்டர்கள், துணை கலெக்டர்கள், உதவி கலெக்டர்கள், வருவாய் அதிகாரிகள், தாசில்தார்கள், துணை தாசில்தார்கள் ஆகியோருக்கு செயல் நடுவர் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கலெக்டர்கள் அந்த மாவட்டம் முழுவதற்கும், மற்றவர்கள் தங்களது பணி எல்லைக்குள் உள்ள பகுதிகளிலும் செயல் நடுவர்களாக பணியாற்றுவார்கள். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி அரசு அலுவலகங்களில் சூரிய மின்சக்தியை துவக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் குஜராத் மாநிலத்தில் முதன்மை தலைமை செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில்தான் சமீபத்தில் புதுச்சேரி கவர்னராக நியமிக்கப்பட்டார். குஜராத்தை பொறுத்தவரை சோலார் மின் உற்பத்தியில் மின்மிகை மாநிலமாக உள்ளது. நாட்டிலேயே புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் குஜராத் முன்னணியில் இருக்க முக்கிய காரணமாக விளங்கியவர் கவர்னர் கைலாஷ்நாதன். இந்நிலையில் அவர் தற்போது புதுச்சேரியில் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இங்குள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தியை துவக்க உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமான விரிவான திட்ட மதிப்பீடு அறிக்கையை தயாரிக்கும் பணியினை மின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து அனைத்து அரசு அலுவலக கட்டிடங்களிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தி விரைவில் துவங்க உள்ளது. இதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து 4வது நாளாக ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என 1000க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவியின் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், போராட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில எல்லையில் தொடங்கிய மனித சங்கிலி போராட்டம் ராஜீவ்காந்தி சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர். ஜிப்மரில் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மரின் பெயரில் போலியான ஆட்சேர்ப்பு விளம்பரங்கள், அழைப்பு கடிதங்கள், நியமன கடிதங்கள் வழங்கி விண்ணப்பதாரர்களிடம் இருந்து பண மோசடி நடைபெறுவதாக தகவல்கள் வந்துள்ளது. ஜிப்மரின் ஆள்சேர்ப்பு முறையானது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு உள்ளூர், தேசிய பத்திரிகைகள், வேலைவாய்ப்பு செய்திகள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்தப்படுகின்றன. மேலும் இதற்கான தேர்வுகள் இணையதளம் மூலம் மட்டுமே நடத்தப்படுகிறது. தேர்வு மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. எனவே இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜிப்மர் ஆட்சேர்ப்பு தகவலின் நம்பகத்தன்மையை அறிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நண்பர்கள் கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நண்பர்கள் கால்பந்து கழகத்தின் சார்பாக 22ஆம் ஆண்டு சுதந்திர தின கால்பந்தாட்ட போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி சனிக்கிழமை நிறைவடைந்தது. இப்போட்டியில் புதுவை, தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து 32 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் சென்னை GST சென்ட்ரல் எக்ஸசைஸ் அணியும் புதுச்சேரி கால்பந்து நண்பர்கள் கழக அணியும் மோதின. போட்டியில்
புதுச்சேரி கால்பந்து கழக நண்பர்கள் கழக அணி 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளித்தும் கேடயம் வழங்கியும் பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் சுரேஷ், பாஜக மாநில விளையாட்டு மன்ற திறன் மேம்பாட்டு அணித்தலைவர் லட்சுமி நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணை தலைவர் தாவூத் கைசர் தலைமையில் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்து சென்றது. பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாதா கோவில் அருகே வந்தடைந்த பேரணி அங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதில் புதுச்சேரியில் உள்ள இஸ்லாமிய மக்கள், ஆண்கள், பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்டனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் படுகொலை செய்யப்பட்ட நரிக்குறவர் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். சிதம்பரம் அடுத்த கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை. இவர் தனது குடும்பத்துடன் வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் வியாபாரம் செய்ய கடந்த 15ஆம் தேதி வந்திருந்தார். கோவில் அருகே சாமி வேடம் அணிந்து பொதுமக்களிடம் காணிக்கை வாங்கினார். அப்போது வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞனுக்கும் வெள்ளிமலைக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் கரும்பினால் அடித்ததில் வெள்ளிமலை உயிரிழந்தார். இச்சம்பவம் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது. இதனை போக்கும் வகையில் வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வெள்ளிமலை குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறி ரூபாய் 25,000 நிதி உதவியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழு, கோவில் திருப்பணி குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீரன்பேட் கிராமத்தில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீரன்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் 500 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தலைமை நிர்வாகி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், முதன்மை செயலாளர் எழுச்சி பாசறை தமிழ்நாடு, புதுச்சேரி பொதினி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கமலநாதன் நன்றி உரை ஆற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் 62வது பிறந்த நாள் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நிரவி பகுதியில் உள்ள ONGC தொல்காப்பியர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் செல்வசுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் பாரிவேந்தன் ஆகியோர் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்தனர். தொல்காப்பியர் தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் பாரதி வேலு, செயலாளர் தனராஜ், பொருளாளர் சிவகுமார் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. முன்னதாக நிரவி திருப்பட்டினம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருப்பட்டினம் கடை வீதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது அவசியம் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர்கல்வி நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிடுகிறது. நிகழாண்டிற்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 39வது இடம் பெற்றிருப்பது பெருமைக்குரியது. புதுவை அரசின்
இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட வேறு எந்த மருத்துவக் கல்லூரியும் பட்டியலில் 50 இடங்களுக்குள் இடம்பெறவில்லை. நாட்டின் முதல் 100 பொறியியல் கல்லூரிகளில் கூட புதுவையிலிருந்து எந்த கல்லூரியும் இடம்பெறவில்லை. எனவே உயர்கல்விக்கு அதிக செலவினங்களை ஒதுக்கீடு செய்தல், கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்தலாம் என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க திட்டமிட்டுள்ளது. இத்தகைய மாணவர்களில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 200, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 350, 9, 10 ITI மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, இதர கலை அறிவியல் படிப்புகளுக்கு ரூபாய் 600, என்ஜினியரிங் படிப்பவர்களுக்கு ரூபாய் 800 வழங்கப்படும். இதற்கான உத்தரவினை சமூக நலத்துறை சார்பு செயலாளர் ராகினி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி பாரதி பூங்காவில் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த செயற்கை நீரூற்று குளத்தினை புதுப்பிக்கும் பணியில் தேசிய கட்டுமான கழகம் ஈடுபட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை மற்றும் கவர்னர் மாளிகை எதிரில் உள்ள பாரதி பூங்கா 3 ஏக்கர் பரப்பளவில் 500க்கும் மேற்பட்ட மரங்களுடன் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பூங்கா 1940 வரை பிரெஞ்சு போலீசாரின் அணிவகுப்பு மைதானமாக பயன்படுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு 1954க்கு பிறகு இப்பகுதியை முழுமையாக பூங்காவாக மாற்றியது. அதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பூங்காவின் உட்பகுதியில் 20 மீட்டர் நீளம், 8 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம் கொண்ட குளம் மற்றும் 5 அடி உயரமுள்ள பெண் சிலை கையில் உள்ள குடத்தில் இருந்து நீர் கொட்டும் வகையில் செயற்கை நீரூற்று குளம் ஒன்று பூங்காவிற்கு வருபவர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த செயற்கை நீரூற்று போதிய பராமரிப்பின்றி பொலிவிழந்து சிதிலமடைந்த நிலையில் 10 ஆண்டுகளாக இருந்து வந்தது. தற்போது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணிகள் செய்து வரும் தேசிய கட்டுமான கழகத்திடம் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் நீரூற்றை புதுப்பித்து தர கோரியதை அடுத்து தேசிய கட்டுமான கழகம் தனது சொந்த செலவில் செயற்கை நீரூற்று பூங்காவை முழுமையாக புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக குளத்தில் நவீன டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டு வண்ண விளக்குகள் நீரூற்றின் போது ஒளி வீசும் வகையில் பொருத்தப்பட்டு வருகிறது. விரைவில் குளம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்ச அமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.